சப்மரீன் ஷிப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சப்மரீன் ஷிப் எப்படி தண்ணிக்குள்ளே போகுது, என்ன மெக்கானிசம். சப்மரீன் ஷிப்பில் பெரிய பெரிய சைஸில் பேலஸ்ட் டேங்க் இருக்கும். அதில் வாட்டர் ஃபில் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த சப்மரீன் ஷிப்போட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால தண்ணிக்கு உள்ளே போகும். தேவையான அளவு தண்ணிக்குள்ளே போனதுக்கப்புறம் அதை வாட்டரை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஷிப் மேலே வர்றதுக்கும் கம்ப்ரெஷர் மூலமாக அதே பேலஸ்ட் டேங்கில் ஏர் ஃபில் பண்ணுவாங்க. அப்போ டேங்கில் இருக்கிற வாட்டர் ப்ளோ வால் வழியாக வெளியில் போகும். ஸோ சப்மரீன் ஷிப் லைட்டர் ஆகிட்டே போகும். அதனால் சர்ஃபேஸ்க்கு ரைஸ் ஆகும். இப்படி தான் சப்மரீன் அப் அண்ட் டவுன் ப்ராசஸ் நடக்கும். ஷிப்க்கு எங்கேருந்து பவர் கிடைக்கும்? ஷிப்க்கு 2 டைப்லேருந்து பவர் கிடைக்கும். ஒன்று டீசல் இன்ஜின், செகண்டு நியூக்ளியர் பவர் சோர்ஸ். ஃபஸ்ட் நம்ம டீசல் இன்ஜின் பற்றி பார்க்கலாம். இதுக்கு ஸ்பெஷல் இன்ஜின் யூஸ் பண்ணுவாங்க. அது லோ ஸ்பீட் டீசல் இன்ஜின். அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஃபியூயல் யூஸ் பண்ணுவாங்க. அது மெரைன் டீசல் ஆயில். இன்ஜின்லேருந்து கிடைக்கிற பவர் ஜென்ரேட்டரில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஜென்ரேட்டர் ரொட்டேட் ஆகும். எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் பவர் சப்ளையை ப்ரொடியூஸ் பண்ணும். அங்கேருந்து எலக்ட்ரிக் மோட்டருக்கு பவர் போகும். அப்புறம் பேட்ரி, கண்ட்ரோல் பேனல், அது மூலமாக ஃபுல் ஷிப்புக்கும் பவர் சப்ளை கிடைக்கும். எலக்ட்ரிக் மோட்டார் ப்ரொப்பலர் ரொட்டேட் பண்ணும். சரி, செகண்ட் நியூக்ளியர் பவர். அது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது? நியூக்ளியர் பவருக்கு யுரேனியம் ஃபியூயல் ராடை யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபியூயல் ராட் நியூக்ளியர் ரியாக்ட் ஆகி அதிகமாக ஹீட் ஜென்ரேட் பண்ணும். அந்த ஹீட்டை வச்சு வாட்டரை ஹீட் பண்ணும்போது அது ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகி ஹை ப்ரெஷரைஸ்டு ஸ்டீமாக வரும். அதோட கனெக்ட் ஆகிருக்கிற டர்பைனில் இருக்கிற டர்பைன் பிளேட்ஸை ரொட்டேட் பண்ணும். அப்படி ரொட்டேட் பண்ணும்போது அதுவும் ஸ்பீடாக ரொட்டேட் ஆகும். அந்த டர்பைனோட எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஜென்ரேட்டர் ரொட்டேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பவர் சப்ளை ப்ரொடியூஸ் ஆகும். அதிலிருந்து நமக்கு கண்ட்ரோல் பேனல், எலக்ட்ரிக் மோட்டார், பேட்ரி, இது எல்லாத்துக்கும் பவர் சப்ளை கிடைக்கும். எப்படி ஒரு சப்மரீன் ஷிப்க்கு டெப்த்தை மெயின்டைன் பண்ணுவாங்க? அதாவது 30 ஃபீட் 40 ஃபீட் அண்டர் வாட்டரில் மெயின்டைன் ஆகி கொண்டு போவாங்க. அதுக்கு சேம் பேலன்ஸ் டேங்கில் ஏர், வாட்டர் அதோட பேலன்ஸை வச்சு அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு போவாங்க. சப்மரீன் ஷிப்பை ஆங்கிளாக கண்ட்ரோல் பண்ணலாம். எதுக்கு ஆங்கிளாக கண்ட்ரோல் பண்ணணுன்னா, எப்படி ஃப்ளைட்டில் பின்னாடி அதுக்கு பிளேட்ஸ் மூலமாக அப் அண்ட் டவுனுக்கு யூஸ் ஆகுதோ அதே மாதிரி சப்மரீன் ஷிப்லையும் ஹைட்ரோப்ளேன் பிளேட்ஸ் இருக்கும். அது ஆங்கிள் அப் பண்ணும்போது ஷிப்போட முன்பகுதி அப் ஆகும். ஆங்கிள் டவுன் பண்ணும்போது ஷிப்போட முன்பகுதி டவுன் ஆகும். இது ஷிப் அப் அண்ட் டவுன், அதாவது டைவ் ரைஸ் பண்ணும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷிப் எப்படி முன்னாடி போகுது? எலக்ட்ரிக் மோட்டார் ப்ரொப்பலரை ரொட்டேட் பண்ணும்போது ப்ரொப்பலர் ஷாஃப்டில் எண்டில் ப்ரொப்பலர் பிளேடு இருக்கும். அந்த பிளேடு வாட்டரை ஃபோர்ஸாக பின்னாடி தள்ளும். அந்த ஆக்ஷனுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம ஷிப்பு முன்னாடி போகும். எவ்வளோ ஸ்பீடாக ப்ரொப்பலர் பிளேட் வாட்டரை பின்னாடி தள்ளுதோ அவ்வளோ ஸ்பீடாக நமக்கு ஷிப் வேகமாக முன்னாடி போகும். சரி, சோனார் சப்மரீன் ஷிப்பில் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அண்டர் வாட்டரில் நாம் எதையுமே பார்க்க முடியாது. ஏன்னா அங்கே சூரிய ஒளியும் போகாது. அதனால் நாம் என்ன இருக்குது, பாறை இருக்கா, இல்லை வேறு ஷிப் ஏதாவது வருதா, இல்லை கடல்வாழ் உயிரினங்களா, இல்லை மைன் ஏதாவது இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ சோலார் அதை கண்டுபிடிச்சி நமக்கு சொல்லும். அதுக்கு
சோலார் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. சோலார்லேருந்து ஒரு சவுண்ட் வேவை வந்து வாட்டரில் அனுப்புவாங்க. அது அனுப்பும்போது ஆப்போசிட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட் மேலே பட்டு திரும்ப எக்கோவாக சோனாருக்கு திரும்ப வரும். அதை வச்சு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, என்ன பொருள் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி கண்ட்ரோல் பேனலில் காட்டும். சவுண்டு ஏரை விட வாட்டரில் ரொம்ப ஸ்பீடாக போகும். அதாவது 4.5 டைம்ஸ் ஸ்பீடு அதிகமாக வாட்டரில் ட்ராவல் ஆகும். சோனார் கொடுக்குற சவுண்டு 1500 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடுக்கு போகும். சரி, எப்படி டிஸ்டன்ஸ் அது கால்குலேட் பண்ணுது, அந்த ஃபார்முலாவை பார்க்கலாம் வாங்க. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன்ட்டு டைம் டிவைடட் பை 2. இந்த ஃபார்முலா வச்சு தான் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. சப்மரீன் ஷிப் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? சப்மரீன் ஷிப் பொதுவாக ஒரு நாட்டோட பாதுகாப்புக்காக அதை கண்காணிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் போர் நடக்கும்போதும் எதிரி நாட்டு போர் விமானங்கள் அட்டாக் பண்ணும்போதும் அதை நாம் அட்டாக் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் அண்டர் வாட்டர் ரிசர்ச், அண்டர் வாட்டர் கேபிள் லேயிங்க்கு, அதாவது இன்டர்நெட் கேபிள், அப்புறம் அண்டர் வாட்டர் ரெஸ்கியூ, யாராவது போய் மாட்டிக்கிட்டாங்க ரிசர்ச்சில் அப்படிங்கும்போது இதை வச்சு நாம் ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நேவல் ஆப்ரேஷன், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு பெரிய பலம் மாதிரி சப்மரீன் ஷிப். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.